அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நவம்பர் 17, 2024 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். குடியரசுத் தலைவர் நவம்பர் 27 தமிழகம் வருகை. நீலகிரி, திருச்சி, திருவாரூர் நிகழ்ச்சிகளில் பங்கேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நவம்பர் 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. மற்றும் திருச்சி, திருவாரூர், நீலகிரியில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் திருக்குறள் இருக்காது. ஸோ டேரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ்க்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நியூஸ் கம்மி தான், சீக்கிரம் முடிச்சிடலாம். அரசு பள்ளிகளில் இதுவரை 5000 திறன்மிகு வகுப்பறைகள். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் இதுவரை 5000 திறன்மிகு ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறைகள் அமைக்கும் பணி நிறைவு பெற்றுள்ளதாக கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தொழில்நுட்ப உலகில் எதிர்காலத்துக்கு ஏற்ப மாணவர்களை தயார்படுத்தும் வகையில் புதிய மாற்றங்களை கொண்டு வர கல்வித்துறை முடிவெடுத்தது. உரைகள், பாடங்கள், ஆடியோ மற்றும் வீடியோ போன்ற பல்வேறு வடிவங்களில் தகவலை பெற்று பாடப்பொருட்களை எளிதாக புரிந்து கொள்ளவும், பெற்ற தகவல்களை தக்க வைத்துக் கொள்ளவும் பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் அமைப்பதற்கான செயல் திட்டங்களை கல்வித்துறை முன்னெடுத்தது. அது சம்மந்தமாக ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது மூலமாக மாணவர் சேர்க்கை அதிகரிப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஓவரால் எக்ஸாம் படிக்கிறவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திறன்மிகு வகுப்பறைகள் அமைச்சிருக்காங்க, அது மூலமாக மாணவர் சேர்க்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்ட்டு. மெயின்ஸ் நோட்ஸ் எடுக்கிறவங்க இது சம்மந்தமான டாபிக் எதுவும் இருக்குது குரூப் 1, குரூப் 2ல் மெயின்ஸில் அப்படின்னு இருந்ததுன்னா, இல்லை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் சேர்க்கை அதிகரிக்குது அப்படின்ற பாயிண்ட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை 2500 உயர்வது அவசியம்னு நித்தி ஆயோக் தலைவர் தெரிவிச்சிருக்காரு. இந்தியாவில் பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக, அதாவது 2500 உயர்வது அவசியம் என்று நித்தி ஆயோக் தலைவர் PVR சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். அவர் பேர் பார்த்துக்கோங்க, PVR சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். அப்போதுதான் குறைந்தபட்சமாக 50% மாணவர்களுக்கு கல்லூரியில் சேரும் வாய்ப்பு கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கரண்ட் நியூஸோட ரிலேட் பண்ணி அவங்க பேரை படிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷனாக ஒன்றும் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.